வெல்கம்ஸ் டு ஸ்ரீ ப்ரீ ஸ்ப்ரேப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற கதை வெறும் கற்பனை கதை இல்லை. இது நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய பாடம். உங்களோட கண்களை மூடிட்டு மனசை அமைதிப்படுத்தி இந்த கதையை அமைதியாக கேளுங்க. உங்களோட கண் முன்னாடி ஒவ்வொரு காட்சியும் ஒரு படம் மாதிரி வந்து நிற்கும். பல வருஷங்களுக்கு முன்னாடி மேற்கே பிரம்மாண்டமான மலைகள், கிழக்கே பெருங்கடல், நடுவில் பச்சை பசேல்னு வயல்வெளிகள். இப்படி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்த நாடு தான் வேங்கை நாடு. அந்த நாட்டை வீரசேகரன் அப்படின்ற மன்னர் வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தார். போர்க்களத்தில் அவரை யாராலும் ஜெயிக்க முடியாது. ஆனால் அவர்கிட்ட ஒரு பெரிய குறை இருந்துச்சு. மனுஷங்களை அவங்களோட குணத்தை வச்சு எடை போடாமல் அவங்க போடுற ஆடை, அவங்க கிட்ட இருக்கிற செல்வத்தை வச்சு தான் மதிப்பிடுவார். அதே நாட்டோட எல்லையில் செங்காடுன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கடைசி வீட்டில் அருள் அப்படின்ற ஒரு ஏழை இளைஞன் வந்து வாழ்ந்துட்டு வராரு. சின்ன வயசுலேயே அப்பாவை வந்து அவர் இழந்துட்டாரு. தாயை தவிர அவருக்கு வேறு யாருமே கிடையாது. காட்டுக்கு போயிட்டு விறகு வெட்டி அதை விற்று வர காசில் தான் அவங்க 2 பேரும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாங்க. அருள் வந்து ரொம்ப ஏழை தான். ஆனால் அவங்கிட்ட நேர்மையும் தன்னோட அம்மா மேலே அளவு கடந்த அன்பும் இருந்துச்சு. ஒரு நாள் சாயங்காலம் அருள் வந்து வழக்கம் போல் விறகு கட்டைகளை சுமந்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அன்னைக்கு அவனுக்கு கிடைச்சது வெறும் 3 வெள்ளி காசு தான். அவன் வந்து நேராக கடைக்கு போயிட்டு 2 காசுக்கு அரிசி வாங்குறான். மீதி இருந்த 1 காசில் தனக்குன்னு எதுவுமே வாங்காமல் தன்னோட அம்மாவுக்காக ரொம்ப பிடிச்ச ஒரு எள்ளுருண்டையை வாங்கிட்டு வரான். வீட்டுக்கு வந்து அம்மா கையில் கொடுக்கும்போது அவங்க அம்மா அருளை பார்த்து கேட்குறாங்க, மகனே உனக்கு பசிக்காதாடா, உனக்கு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு அருள் வந்து புன்னகையோடு சொல்கிறான், அம்மா நான் சாப்பிட்டு வர்ற சந்தோஷத்தை விட நீங்கள் இதை சாப்பிடும்போது உங்கள் முகத்தில் வர சிரிப்பை பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை அந்த தாயோட மனசை அப்படியே நிரப்பிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி ஊர் முழுக்க பெரிய முரசு சத்தம் கேட்குது. நாட்டோட மக்களே, இன்னும் 7 நாளில் நம்ம மன்னரோட பிறந்தநாள் விழா வரப்போகுது. நாட்டில் இருக்கிற ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் அரண்மனைக்கு வந்து மன்னரை பார்க்கலாம் அப்படின்னு. இந்த அறிவிப்பை கேட்டதும் அருளோட கண்ணில் ஒரு பெரிய கனவு பிறக்குது. நம்ம நாட்டோட மன்னரை ஒரு தடவையாச்சும் நேரில் பார்த்துடணும் அப்படின்னு அவனோட அம்மா கிட்ட ஆசையாக சொல்கிறான். அடுத்த 7 நாளும் அருள் வந்து விடிய விடிய உழைக்கிறான். எப்படியாச்சும் கொஞ்சம் காசு சேர்த்து நல்ல சட்டையை வாங்கிட்டு அரண்மனைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் பாருங்க, அவன் சேர்த்து வச்ச காசு முழுசும் திடீர்னு அவனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதால மருந்து வாங்குறதுக்கே சரியாக போயிடுச்சு. கடைசியில் விழா நாளும் வந்துடுச்சு. அருள்கிட்ட இருந்தது ஒரே ஒரு பழைய வெள்ளை வேட்டி மட்டும்தான். அவன் மனசை தளரல. அந்த வேட்டியை ஆற்றுல கொண்டு போயிட்டு நல்லா துவைச்சி வெயிலில் காய வச்சு அதை உடுத்திக்கிட்டு தன்னோட அம்மாவோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அரண்மனையை நோக்கி நடக்கிறான். மணிக்கணக்காக நடந்து கடைசியில் அந்த பிரம்மாண்டமான அந்த வாசலுக்கு, அரண்மனையோட வாசலுக்கு வந்து சேர்றான். அவ்வளோ பெரிய கோட்டை, தங்க நிறத்தில் மிளிர்ற கதவுகள், உயர்ந்து நிற்கிற கொடிகள், இது எல்லாம் பார்த்து அருள் வந்து வியந்து போய் நிற்கிறான். அப்பா, உலகம் எவ்வளோ பெருசு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு மெதுவாக அரண்மனை வாசலை நோக்கி நடக்கிறான். அரண்மனை வாசலோட 2 பக்கமும் உயரமான ஈட்டிகளோட பளபளக்கிற பொன் கவசம் அணிஞ்ச வீரங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே சாதாரண ஆட்களுக்கு கூட பயம் வந்துடும். ஆனால் அருள் எந்த தப்பும் பண்ணலையே, தைரியமாக முன்னாடி போகிறான். அப்போது ஒரு வீரன் வந்து குறுக்க வந்து ஈட்டியை மறிச்சுக்கிட்டு கத்துறான், நில்லு, நீ யாரு, எங்கேருந்து வர அப்படின்னு. ஐயா, நான் செங்காடு கிராமத்திலேருந்து வரேன், மன்னரை பார்க்கணும் அப்படின்னு அருள் சொல்கிறான். அந்த வீரன் அருளோட பழைய வேஷ்டியும் அவனோட வெறும் காலையும் தோளில் தொங்கிட்டு இருந்த அழுக்கு துணிப்பையும் பார்க்குறான். அவனுக்குள்ள ஒரு இலக்காரமான சிரிப்பு வந்து வரும். என்னது, நீ மன்னரை பார்க்க போறியா? உன்னை போல ஒரு ஏழைய போயிட்டு எப்படி எடையப்போ அப்படிங்கிறான். அங்கிருந்த மற்ற வீரர்களும் சேர்ந்து கேலியாக சிரிக்கிறாங்க. அருள் வந்து அமைதியாக சொல்கிறான், ஐயா, முரசு அறிவிப்பில் எல்லாரும் வரலாம்னு தானே சொன்னாங்க, நானும் இந்த நாட்டோட குடிமகன் தானே ஐயா அப்படின்னு சொல்கிறான். ஒரு வீரன் வந்து கோபமாக முன்னாடி வந்து, வார்த்தைக்கு வார்த்தை பேசுறியாடா அப்படின்னு அதட்டுறாரு. அருள் உடனே தலை குனிஞ்சிட்டு, மன்னிச்சிடுங்க ஐயா, நான் சண்டை போட வரல, ஒரே ஒரு தடவை மன்னரை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு கெஞ்சுறான்.
அந்த நேரத்துல பின்னாடி ஒரு பெரிய பணக்கார வணிகர் வராரு. உடம்பு பூரா பட்டு ஆடை அணிஞ்சுக்கிட்டு, கழுத்து நிறைய தங்கம், கையில விலையுயர்ந்த பரிசுகள். அவரை பார்த்ததும் வீரர்கள் உடனே பணிவா தலை வணங்கி, வாருங்கள் ஐயா, உள்ளே போங்க அப்படின்னு மரியாதையா வழிவிடுறாங்க. இதை பார்த்த அருளோட மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. பட்டு ஆடை போட்டு தங்கம் வச்சிருந்தா ஒரு மரியாதையா, ஏழையா பிறந்த மனுஷனுக்கு மரியாதையே கிடையாதா அப்படின்னு. அப்போ தலைமை காவலன் வந்து, சரி மன்னருக்கு என்ன பரிசு கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறான். அருள் வந்து மெதுவா தன்னோட தோல் பைய திறக்கிறான். அதுக்குள்ள அதிகாலையில அவங்க அம்மா தான் கையால பறிச்சு அன்போடு கட்டி தந்த புதிய மல்லிகைப்பூ மாலை வந்து இருந்துச்சு. ஐயா, எங்க அம்மா தன்னோட கையால கட்டினாங்க, அன்போட மன்னருக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு ரெண்டு கையையும் நீட்டுறான். அந்த காவலன் வந்து மாலையை வாங்குறான். ஒரு நொடி பார்க்குறான். பிறகு வந்து அலட்சியமா சிரிச்சுக்கிட்டு அந்த மல்லிகைப்பூ மாலையை தூக்கி அரண்மனை வாசலுக்கு வெளியே சேத்துலையும் மண்ணுலையும் வீசுறான். அந்த வெள்ளையா இருக்கிற அந்த மல்லிகை பூக்கள் அப்படியே மண்ணுல செதறி விழுது. அந்த நொடியில அருளோட இதயமும் அந்த பூக்களோட சேர்ந்து நொறுங்கி போச்சு. அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வடியுது. மெதுவா மண்ணுல மண்டிட்டு சிதறி கிடக்குற ஒவ்வொரு பூவா எடுத்து தன்னோட வேட்டியில தொடச்சி கையில வச்சுக்கிறான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது, பூக்களை எடுக்காதே மகனே, உன்னோட சுயமரியாதையை எடுத்துக்கோ அப்படின்னு. அருள் வந்து மெதுவா திரும்பி பார்க்கறான். வெள்ளை தாடி, எளிமையான பருத்தி ஆடை, கையில ஒரு ஊன்றுகோல். ஆனா அவர் கண்கள்ல ஒரு ஆழமான அமைதியும் ஞானமும் இருந்துச்சு. ஒரு முதியவர் வந்து நின்றுட்டு இருந்தாரு. அருள் வந்து கலங்கிய கண்களோட சொல்றான், ஐயா, என்னோட சுயமரியாதையை யாரும் பறிக்கல, ஆனா என் அம்மாவோட அன்பை அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு. அந்த முதியவர் கீழே விழுந்த பூக்கள்ல ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்து முகந்து பார்க்குறாரு. பார் மகனே, பூ வந்து மண்ணுல விழுந்தாலும் அதோட மனம் மாறாது. அதே போலதான் நல்ல மனசு இருக்கிற மனுஷனை யாராலும் உண்மையா அவமானப்படுத்த முடியாது. அதன் பிறகு அவர் கேட்குறாரு, உனக்கு மன்னர் மேல கோபமா இருக்கா அப்படின்னு. அருள் யோசிச்சு சொல்றான், இல்லை ஐயா, மன்னர் என்ன அவமானப்படுத்தல, என்ன உள்ள விடுறதுக்கு கூட தகுதி இல்லாத அவரோட காவலர்கள் தான் இதை செஞ்சாங்க அப்படின்னு. உடனே அந்த முதியவர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அப்படின்னா உனக்கு முதல் பாடம் புரிஞ்சிருச்சு. ஒரு தலைவனோட தவறை காட்டிலும் அவனை சுத்தி இருக்கிற தவறான மனுஷங்க தான் ஒரு நாட்டையே அழிப்பாங்க அப்படின்னு. அவர் வந்து அருளை பார்த்து, வா மகனே, உனக்கு ஒரு விஷயம் காட்டணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. ரெண்டு பேரும் ஆத்தங்கரை பக்கமா நடக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய ஆலமரத்து நிழல்ல 10 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் விவசாயி, ஒருத்தர் குயவன், இன்னொருத்தர் வந்து கொல்லன், ஒருத்தர் நெசவாளன். முதியவர் கேட்கிறாரு, இந்த 10 பேர்ல யார் உயர்ந்தவர் அப்படின்னு கேட்கிறாரு. அருள் யோசிச்சுக்கிட்டே, எனக்கு தெரியல ஐயா அப்படின்னு சொல்றான். இதுதான் சரியான பதில்னு முதியவர் சொல்றாரு. இங்க யாருமே பெரியவங்களும் இல்ல, சின்னவங்களும் இல்ல. விவசாயி இல்லைன்னா சாப்பாடு கிடையாது, கொல்லன் இல்லைன்னா ஆயுதம் கிடையாது, நெசவாளர் இல்லைன்னா ஆடைகள் கிடையாது. இந்த உண்மையை மறக்கிற போதுதான் ஒரு நாடு அழிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அருள் வந்து தன்னோட வாழ்க்கையிலேயே முதல் முறையா ஒரு புதுசா ஒரு உலகத்தை வந்து அந்த நேரத்துல பாக்குறான். அதே நேரம் திடீர்னு அரண்மனை திசையிலிருந்து போர் முரசு சத்தம் கேக்குது. ஒரு வீரன் குதிரையில வேகமா வந்து கத்துறான். நாட்டோட அரச முத்திரை காணாமல் போயிடுச்சு. ஸோ மன்னரோட உத்தரவு இல்லாம கதவுகள் பூட்டப்படுகின்றன, யாரும் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது அப்படின்னு. அரச முத்திரை அப்படின்றது சாதாரண பொருள் கிடையாது. மன்னரோட உத்தரவு, நீதி, சட்டம் எல்லாமே அந்த முத்திரையை வச்சுதான் செல்லுபடியாகும். அது திருடு போச்சுன்னா நாடே ஆபத்துல இருக்குன்னு அர்த்தம். மக்கள் எல்லாரும் பதற்றத்துல ஓடுறாங்க. ஆனா அந்த முதியவர் மட்டும் அமைதியா வானத்தை பாக்குறாரு. அருள் வந்து ஆச்சரியமா கேட்குறான், ஐயா, உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு. அதுக்கு முதியவர் சொல்றாரு, உண்மைய யாராலும் திருட முடியாது மகனே, திருடப்படுவது வெறும் பொருள் தானே அப்படின்னு. வீரர்கள் வந்து எல்லாரையும் சோதிக்கிறாங்க. அருளோட பையில பூக்கள் மட்டும்தான் இருந்துச்சு. முதியவரை பார்த்ததும் ஆச்சரியப்படும் விதமா அந்த வீரர்கள் தலை வணங்கிட்டு சோதிக்காமலேயே போயிடுறாங்க. அருளுக்கு ஒரே குழப்பம், ஐயா, உங்களையே அவங்க சோதிக்கல அப்படின்னு. முதியவர் வந்து புன்னகையோட, சில கேள்விகளுக்கு நேரம் தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு சிறுவன் வந்து ஓடி வந்து, ஐயா, ஆத்தங்கரையில ஒரு மூட்டை கிடக்குது அப்படின்னு கத்துறான். வீரர்கள் வந்து ஓடி போயிட்டு அந்த மூட்டையை திறந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ள தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா அரச முத்திரை மட்டும் அதுல கிடையாது. எல்லாரும் குழம்பி நின்னப்போ அருள் மெதுவா அந்த மணலை பார்க்குறான். அங்க ஒரு வித்தியாசமான காலடி தடம். ஒரு கால் ஆழமாகவும் இன்னொன்று லேசாகவும் பதிஞ்சிருந்துச்சு.
அதாவது நடக்கிறவனுக்கு இடது காலில் அதிக எடையும் வலது காலில் காயமும் இருக்கு. அருள் சொல்றான், ஐயா திருடன் வந்து பயந்து ஓடல, ரொம்ப அமைதியா நடந்திருக்கான், அவன் காட்டு பாதை வழியா தான் போயிருக்கணும் அப்படின்னு. முதியவர் வந்து அருளோட கூர்மையான கவனிப்பை பார்த்து மனசுக்குள்ளேயே ரொம்ப மெச்சிக்கிறார். நான் நினைச்சது சரிதான், இவன் வெறும் விறகு வெட்டி மட்டும் கிடையாது, ஆழமான அறிவுள்ள மனுஷன் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அருளும் அந்த முதியவரும் சில வீரர்களும் அந்த சுவடை பின்பற்றிட்டு அடர்ந்த காட்டுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு பழைய உடைஞ்ச மண்டபம், அதுக்குள்ள 4 பேர் ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. அருள் வந்து ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறான். ஒருத்தன் வந்து பட்டு துணிய விரிக்கிறான். அதுக்குள்ள வேங்கை நாட்டோட அரச முத்திரை மிளிருது. அவன் சொல்றான், இன்னும் 2 நாள்ல மன்னரோட ஆட்சி முடியும், முத்திரை இல்லாததால மன்னரால எந்த உத்தரவும் போட முடியாது, நாம அரியணைய கைப்பற்றலாம் அப்படின்னு. அதை பார்த்த அருளுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. இது சாதாரண திருட்டு கிடையாது, நாட்டை காட்டி கொடுக்க வந்த சதி அப்படின்னுட்டு. அப்போ துரதிருஷ்டவசமா அருள் மிதிச்ச ஒரு காய்ஞ்ச கிளை வந்து சத்தம் போடுது, சறுக்குன்னு சத்தம் போடுது. யாருதங்க அப்படின்னு கத்திக்கிட்டு 2 சதிகாரங்க வாளை உருவிக்கிட்டு வெளியே பாஞ்சு வராங்க. அருள் பயந்து ஓட நினைக்கிறான். ஆனா முதியவர் அவனோட கையை பிடிச்சு, ஓடாதே மகனே, ஓடுறவனை தான் உலகம் துரத்தும், தைரியமா நில்லு அப்படின்னு சொல்றாரு. அவன் தன்னோட தோல்ல இருந்த பழைய போர்வையை கழட்டுறாரு. அந்த முதியவர் அங்க நின்னது வெறும் முதியவர் இல்லைங்க, வேங்கை நாட்டோட முன்னாள் தலைமை நீதிபதி பரஞ்சோதி. சதிகாரர்கள் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்களா? நாட்டை வெல்ல எதிரி தேவையில்லை, நாட்டை விற்கும் ஒரே ஒரு துரோகி போதும் அப்படின்னு பரஞ்சோதி, அந்த நாட்டோட நீதிபதி பரஞ்சோதி சொல்றாரு. உடனே அந்த சதிகாரர்களோட தலைவன் வந்து கத்துறான், இவங்க 2 பேரையும் விடாதீங்க அப்படின்னு. உடனே அருள் வந்து தன்னோட கையில இருந்த விறகு வெட்டும் கோடாரிய இறுக்கமா பிடிச்சுக்கிறான். போர் வீரர்கள் வீசிய வாள் வீச்ச தன்னோட சாதுரியத்தால தடுத்து சதிகாரர்களை சமாளிக்கிறான். அதே நேரத்துல நீதிபதி பரஞ்சோதி ஏற்கனவே அரண்மனை படைகளுக்கு தகவல் கொடுத்திருந்ததால வீரர்கள் வந்து எல்லாரையும் சூழ்ந்துட்டு பிடிச்சிடுறாங்க. அரச முத்திரையும் மீட்கப்படுது. அடுத்த நாள் பிரம்மாண்டமான அரசவையும் கூடுது. அப்போ மன்னர் வீரசேகரன் அரியணையில அமர்ந்துட்டு இருக்காரு. சதிகாரர்கள் சங்கிலியால பிணைக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்தாங்க. நீதிபதி பரஞ்சோதி அரசவைக்குள்ள வந்து அரச முத்திரையையும் சதிக்கான ஆதாரங்களையும் மன்னர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. மன்னர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சு, ஐயா இந்த மிகப்பெரிய சதியை முறியடிச்சது யாரு அப்படின்னு கேட்கிறாரு. பரஞ்சோதி உடனே வந்து அருளை முன்னாடி நிறுத்துறாரு. அருளை பார்த்ததும் மன்னருக்கும் அங்கிருந்த காவலர்களுக்கும் தூக்கி வாரி போடுது. ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி இதே அரண்மனை வாசல்ல ஏழைன்னு சொல்லி பூமாலைய குப்பையில வீசி அவமானப்படுத்தப்பட்ட அதே அருள் தான் இப்போ முழு நாட்டையும் காப்பாத்தி நிற்கிறாரு. மன்னர் வீரசேகரன் மெதுவா அரியணையில இருந்து இறங்கி வர்றாரு. அருள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. மன்னரோட கண்கள்ல தவிப்பும் குற்ற உணர்ச்சியும் தெரியுது. இளைஞனே, அன்னைக்கு அரண்மனை வாசல்ல உன்கிட்ட இருந்தது என்னன்னு கேட்கிறாரு. அருள் அமைதியா தலை வணங்கி சொல்றான், அரசே, அன்றும் சரி இன்றும் சரி என்னிடம் என்னோட அம்மாவோட அன்பும் என்னோட நேர்மையும் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு. அந்த வார்த்தை மன்னரோட இதயத்துல ஈட்டி போல பாயுது. மன்னர் உடனே முழு அரசவைக்கும் முன்னாடி உரத்த குரல்ல சொல்றாரு, மக்களே, நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம். ஒரு மனுஷனோட மதிப்பை அவன் உடுத்தி இருக்கிற ஆடையாலும் செல்வத்தாலும் எடை போட்டோம். ஆனா உண்மையான வீரம் அவனது நேர்மையிலும் குணத்திலும் தான் இருக்குது அப்படின்றத இந்த இளைஞன் நமக்கு உணர்த்திட்டான் அப்படின்னு. மன்னர் உடனே அருளை பார்த்து, என்னை மன்னித்து விடு மகனே அப்படின்னு தலை வணங்குறாரு. ஒரு நாட்டோட மன்னர் ஒரு ஏழை விறகு வெட்டி இளைஞனிடம் மன்னிப்பு கேட்கிறாரு. அரசவையே அதிர்ந்து போகுது. அருள் உடனே பதறி போய், வேண்டாம் அரசே, நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டாம், ஆனா இனிமே இந்த நாட்டுல என்னை மாதிரி எந்த ஒரு ஏழையும் அவனது வறுமைக்காக அவமானப்படக்கூடாது, அது ஒன்றுதான் நான் கேட்கிற வரோம் அப்படின்னு சொல்றாரு. மன்னரும் கண்ணீரோட அருளை கட்டி பிடிச்சுக்கிறாரு. அவனுக்கு மிகப்பெரிய பொண்ணும் பொருளும் பதவியும் தர்றதுக்கு முன் வராரு. ஆனா அருளோ, அரசே, எனக்கு எந்த பதவியும் வேணாம், என்னோட கிராமத்து ஏழை குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடம் மட்டும் கட்டித்தாங்க அப்படின்னு கேட்குறான். அவனோட இந்த தியாகத்தை பார்த்து முழு நாடே அவனை வாழ்த்துது. நண்பர்களே, அருள் அன்னைக்கு அரண்மனை வாசல்ல அவமானப்பட்டப்போ கோபப்பட்டு சண்டை போடல, தன்னோட நேர்மையையும் விட்டு கொடுக்கல. அவன் சேத்துல விழுந்த பூக்களை தொடச்சி எடுத்தப்போ அவன் தன்னோட சுயமரியாதையையும் சேர்த்து தான் கையில் எடுத்தான். கடைசியில அவமானப்படுத்திய மன்னரையே தலைக்குனிய வச்சு தன்னோட கிராமத்துக்கே வெளிச்சத்தை கொண்டு வந்தான்.
இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுங்களா? உங்களை யாராச்சும் உங்களோட ஏழ்மையை வச்சோ உங்களோட நிலைமையை வச்சோ அலட்சியப்படுத்தினா அதை பார்த்து உடஞ்சு போயிடாதீங்க. அது உங்களோட பலவீனம் கிடையாது, உங்களை எடை போட்ட அவங்களோட அறியாமை. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். நீங்க உங்களோட குணத்தையும் நேர்மையை மட்டும் இழக்காம இருந்தா ஒரு நாள் உங்களை அவமானப்படுத்திய அதே உலகம் உங்க முன்னாடி தலை வணங்கி நிற்கும். ஸோ உங்களோட அன்பையும் உண்மையையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. நண்பர்களே, இந்த அவமானத்தின் விலை கதை உங்களோட மனசு தொட்டிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வாழ்க்கையில அவமானங்களை சந்திச்சு மனசு உடைஞ்சு போயிருக்கிற உங்களோட நண்பர்களுக்கோ இல்ல சொந்தக்காரங்களுக்கோ இந்த கதையை பயன்படுற மாதிரி ஷேர் பண்ணுங்க. இந்த கதையில வர அருளோட நேர்மையை பத்தியும் நீதிபதியோட ஞானத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மனசுக்கு நெருக்கமான வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கதைகளை கேட்க நம்மளோட ஸ்ரீ பிரீஸ் பிரேவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான கதையில உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.